ஹலோ எவ்ரிவன். நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் குரூப் 4ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎம். ஓகேங்களா? மீசிமா அண்டு மீபே வா அதில் இருக்கிற கணக்கில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் மீசிமா 48, அதாவது எல்சிஎம் வந்து 48. அவ்விரு எண்களின் விகிதங்கள் முறையே 2:3. ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லல, ஆனால் அதனுடைய விகிதங்கள் கொடுத்துருவோம் 2:3. எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்ப அவ்விரு எண்களின் கூடுதல் வேணும்னா அவ்விரு எண்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த இரு எண்களையும் கண்டுபிடிக்க என்னன்ட்டு. இப்ப 2:3 இருக்குங்களா, அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு நம்பரை 2x எடுக்கலாம், இன்னொரு நம்பரை 3x அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா 2:3 ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இங்க ஒரு எக்ஸ் வருங்க, இங்க ஒரு எக்ஸ் வருங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் எக்ஸ் எக்ஸ் எழுதிக்கிறாங்களா, அதுதான் வந்து ஹெச்சிஎம், அதாவது மீபே வா. ஓகேங்களா? சரி, மீபே வா கண்டுபிடிக்கலாம். மீபே வா கண்டுபிடிக்காங்களா, நம்மளுக்கே ஃபார்முலா தெரியும். சரிங்களா? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 2x into 3x equal to LCM into HCF. ஓகேங்களா? சரி, இப்போ LCM என்ன கொடுத்துருக்காங்க, மீசியமா கொடுத்துருக்காங்க 48 எழுதிக்கலாம். இன்ட்டு இப்போ HCF தான், நம்ம HCF என்னன்னு எடுக்கிறோம்னா 10. HCF நம்ம x எடுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா எக்ஸ்ன்றது ரெண்டு நம்பர்லையும் காமனா இருக்கிற நம்பர் தான் HCF. ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்பர்லையும் காமனா என்ன இருக்கு, நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ HCF வந்து எக்ஸ். அப்போ HCF பதிலாக எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க ஏற்கனவே எனக்கு 2 into 3 என்னது, ஏற்கனவே 2x பிராக்கெட் போடுறேன், இன்ட்டு 3x இருக்கு. ஓகேங்களா? x கேன்சல் பண்ணுங்க. இப்போ மீதி என்ன வரும், 2 into 3 6x. அப்போ 6x ஈக்குவல் டு 48. 6 48 கேன்சல் பண்ணலாம். ஒரு அதாவது 8 6 48. ஓகேங்களா? அப்போ x ஈக்குவல் என்னது 8ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இரு எண்களின் கூடுதல் தான் கேட்குறோம். இப்போ இரு எண்கள் முதல் என்னன்னா 2x. அப்போ 2xனா x பதிலாக 8ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ 2x ஈக்குவல் டு 2 into 8. 2 into 8 எவ்வளோ, 16. ஓகேங்களா? அடுத்தது 3x இருக்குது. இப்போ 3xனா 3 into x பதிலாக 8ன்னு அப்ளை பண்றீங்க. 3 8 24. இரண்டு எண்கள் கூடுதல்னா இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இப்போ கூட்டினீங்கன்னா 6 4 10 0 மிச்சம் 1 3 1 4 என்ன கிடைக்குது, 40ன்னு கிடைக்குது. அவ்விரு எண்களின் கூடுதல் என்னது, 40. எங்க இருக்கு பாருங்க ஆன்சர், பி ஆன்சர். ஓகேங்களா? ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுக்காக பாக்ஸ் போடுறேன். பி ஆன்சர் 40. சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம். 65, 117 ஆகிய எண்களின் மீ பே கா 65m plus 117n என்ற முறையில் எழுதினால் m மற்றும் n இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 65 117 இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, மீ பே கா, அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. HCF என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 65m plus 117m, அதாவது அந்த விகிதத்துல கொடுத்துருக்காங்க. 65m plus 117n அந்த வடிவத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல இருந்து HCF கண்டுபிடிங்க. 65க்கும் 117க்கும் HCF கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன வரும், HCF கண்டுபிடிச்சீங்கன்னா காமனா டிவைட் பண்றது என்ன டிவைட் ஆகும்னா 13 தான் டிவைட் ஆகும். சரிங்களா? 5 13 65. சரிங்களா? அடுத்து 117 இருக்குது. 117 பார்த்தீங்கன்னா 9 13 117 9 27 7 2 9 10 11 117. சரி, வேற எதுவும் காமனா டிவைட் ஆகல. அப்போ HCF வந்து என்னது, 65க்கும் 117க்கும் 13 தான் HCF. இப்போ அவங்க கொடுத்துங்கிற HCF ஓட ஈக்குவேட் பண்ணுங்க. 65m plus 117n equal to 13 எழுதிட்டீங்க. சரிங்களா? இப்போ எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ இங்க இருக்கிறதுல ஆப்ஷனை அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எம்முக்கும் என்னுக்கும் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம், ரெண்டாவது என், ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? எது அப்ளை பண்ணி 13 வருதோ அந்த ஆன்சர். இப்போ 3,2 அப்ளை பண்ணுங்க. 3,2 அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்ளை பண்ணீங்கன்னா நிறைய போகுது, 13 மிச்சம் போகுது. அடுத்து 3,-1 அப்ளை பண்ணுங்க. 3 இங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் அதிகமா போகுது. அடுத்து 2,-1 அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 65 into 2 என்ன வருது, 130 வருது. எம்முக்கு பதிலாக 2 பிளஸ் 117 into -1 என்ன வரும், -117 வரும். ஈக்குவல் டு 130 117 என்ன வருது, 13 வருது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னது, சி ஆப்ஷன் தான். சரிங்களா? எம்முக்கு 2வும் என்னுக்கு -1 அப்ளை பண்ணீங்கன்னா எழுதினா எம் மற்றும் என் மதிப்பு தான் கேட்குறாங்க. எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ -1. சரிங்களா? தேர்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். சரிங்களா? கரெக்ட் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஜிசிடி எல்சிஎம் ஈக்குவல் ஆகுமா, இருக்காது. ஜிசிடி லெஸ் தேன் ஆர் எல்சிஎம், எல்சிஎம் பெருசா இருக்கும், ஜிசிடி விட பெருசா இருக்குமா எல்சிஎம், இருக்கலாம். சரிங்களா? சரி, எல்சிஎம் லெஸ் தேன் ஆர் ஜிசிடி இது இருக்க வாய்ப்பு இல்லை. எல்சிஎம் சின்னதாகவும் ஜிசிடி பெருசாகவும் சொல்றாங்க, அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடி. ஓகேங்களா? இது கண்டிப்பா இருக்கலாம். சரிங்களா? எப்பயுமே ஜிசிடி சின்னதா இருக்கும், எல்சிஎம் வந்து என்ன இருக்கும், பெருசா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சரும் கிடையாது. கரெக்ட் ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறோம். பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இதுதான். எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடி. எப்பயுமே ஜிசிடி சின்னதா இருக்கும், எல்சிஎம் பெருசா இருக்கும், கிரேட்டரா இருக்கும். சரிங்களா? ஃபோர்த் ஆன்சர் தான் கரெக்ட். அப்ப என்னது, டி 4 இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 தான் கரெக்ட். சரிங்களா? டி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாலாவது கணக்கு. தி HCF of x square plus 4x minus 12 and x cube plus 6x square minus 16x என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது மீ பேவா.
இப்போ இருக்கிறது பாருங்க, இதை பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 இந்த மைனஸ் 12 பெருக்குனா மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணா 4 வரணும். அந்த மாதிரி நம்பர் கண்டுபிடிங்க. சரிங்களா? அப்போ மைனஸ் 12 தான் பிரிக்கிறோம். மைனஸ் 12 ஸ்டார் போடுங்க. 6 2 சார் 12. சரிங்களா? மல்டிபிள் பண்ணா மைனஸ் 12 ஆட் பண்ணா 4 வரும், பிளஸ் 4 வரணும். அப்போ இங்க மைனஸ் போடுங்க. ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் 4 வந்துடும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 12 6 மைனஸ் 2 பிரிக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் 6 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு பிரிச்சுட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வரீங்க. இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16xன்னு இருக்கு. இப்போ என்ன பண்றீங்க, இதுல இருந்து என்ன காமனா எடுக்கலாம், எக்ஸ் வெளியே எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு வரீங்க. இதுல இருந்து எக்ஸ் வெளியே எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் கியூப்ல இருந்து எக்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். பிளஸ் 6x ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் எடுத்தீங்கன்னா பிளஸ் 6x ஆயிரும். மைனஸ் 16ல இருந்து மைனஸ் 16xல இருந்து எக்ஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ் 16 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ எக்ஸ் காமனா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை மட்டும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. பெருக்குனா 16 கூட்டினா என்ன வரணும், 6 வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், 8 2 16 8 into 2 16 வரும். சரிங்களா? மைனஸ் 16 வரணும். ஆட் பண்ணா பிளஸ் 6 வரணும். அப்போ என்ன பண்றேன், இங்க மைனஸ் படிங்கன்னா 8 into minus 2 minus 16 8 minus 2 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் 6 வரும். ஓகேங்களா? கரெக்டாச்சு. அப்போ இந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம், காரணிப்படுத்திருக்கோம். 8 minus 2. அப்போ எக்ஸ் பிளஸ் 8 எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? காரணிப்படுத்திட்டோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். எது காமனா இருக்குன்னு பாருங்க. அதான் எஸ் காமன் ஃபேக்டர். எக்ஸ் பிளஸ் 6 இங்க இருக்குங்களா, இல்ல. எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் காமனா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 2 தான். அப்போ HCF வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் 2. மீ பே வா. ஓகேங்களா? மீ பெரு புது காரணி என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 2 எங்க இருக்கு, பி ஆன்சர். சரிங்களா? 4 7. அடுத்து அஞ்சாவது சம் போலாம். நெக்ஸ்ட் அஞ்சாவது கணக்கு பாருங்க. ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் a cube minus 1 and a minus 1. இதுக்கு ஜிசிடி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னாலையும் HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? சரி, கண்டுபிடி. a cube minus 1 இது வந்து a cube minus 1 cube எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. a cube minus b cube ஃபார்ம் தான். a minus b into a square plus ab plus b square அந்த ஃபார்ம் தான். அப்ளை பண்ணுங்க. அப்போ a cube minus 1 cubeனா a minus b, a minus 1 எழுதிக்கலாம், into a square plus ab plus b square. a squareனா a square plus ab னா a into 1a plus b square 1 square 1 தான். ஓகேங்களா? இதுதான் a cube minus 1 cube. அடுத்து a minus 1 இருக்குது. a minus 1னா a minus 1 தான். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் காமனா என்ன இருக்குதுன்னு பாருங்க. a minus 1 மட்டும் தான் காமனா இருக்கு. இதுதான் ஜிசிடி a minus 1. சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, டி ஆன்சர். சரிங்களா? அடுத்து கணக்கு நெக்ஸ்ட் பாருங்க, ஆறாவது கணக்கு. இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு 495. அதாவது மீசிமா எல்சிஎம் வந்து 495. மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரும் மதிப்பு 5. அதாவது HCF அது வந்து 5. இரு எண்களின் கூட்டுத்தொகை 100. சரிங்களா? ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை 100 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு 495னா எல்சிஎம் ஈக்குவல் டு 495. அதை எழுதிட்டோம். சரிங்களா? மீப்பெரும் மதிப்பு 5 கொடுத்துறாங்க. அப்போ HCF அதாவது ஜிசிடி அது வந்து என்னது 5 கொடுத்தாங்க, எழுதிட்டோம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 கொடுத்துறாங்க. கூட்டுத்தொகைன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸ் பிளஸ் ஒய். ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் எவ்வளோ, 100. அது எழுதிட்டோம். ஓகேங்களா? எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க. வித்தியாசம் என்ன கேட்கறாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் அது என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கே தெரியும் இரு எண்களின் பெருக்கு தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF அது எழுதுங்க. அப்போ இரு எண்களின் பெருக்கு தொகை எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேங்களா? சரி, இப்போ இரு எண்களின் பெருக்கு தொகை எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் ஒய் பெருக்கணும்னா எக்ஸ் ஒய். நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, இரு எண்கள் என்னன்னு தெரியாது. எல்சிஎம்னா என்னது 495 இன்ட்டு HCFனா என்ன 5. இது ரெண்டுத்தையும் பெருங்க. 5 into 5 25 remainder 2 5 9s are 45 2 na 47 remainder 4 4 5s are 20 24 2475. இதான் வந்து x into y. ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஆன்சருக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படியே கிட்டும். சரிங்களா? இப்போ x minus y தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இது கண்டுபிடிக்க என்ன பண்றோம், x minus y ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் தெரியும். இதுக்கு ஃபார்முலா வந்து x plus y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? x minus y நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இரு எண்களின் வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். டிஃபரண்ட் அப்படின்னாவே x minus y தான் கண்டுபிடிக்கணும். x minus y க்கு ஃபார்முலா கிடையாது. இப்போ x minus y ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு, ஈக்குவல் டு x plus y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. அது எழுதிங்க. இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. x plus y நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 100. எண்களின் கூட்டுத்தொகை. அப்போ 100 ஸ்கொயர் மைனஸ் 4xy இருக்குது, 4 அப்படி எழுதிக்கலாம். xy இப்பதான் கண்டுபிடிச்சோம், என்னது 2475 2475 எழுதிட்டோம். சரி, 100 ஸ்கொயர்னா உங்களுக்கே தெரியும், என்னது 1 2 3 4 40 எழுதிடும். 10,000 மைனஸ் 4ஐயும் 2475 மல்டி பண்ணுங்க. 5 4 20 ரிமைண்டர் 2 7 4 28 30 0 3 4 16 19 1 8 9. சரிங்களா?
9900. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் டு தி பவர் ஸ்கொயர் ஈக்குவல் தான் 100. therefore எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும்? 10 வரும். ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் 100 இருந்தால் 10 into 10 எழுதலாம். 10 எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து 10 ஆன்சர். ஆன்சர் சரிங்களா? ஈஸி கணக்கு தான். நெக்ஸ்ட் 7th சம் போகலாம். நெக்ஸ்ட் 7வது கணக்கு பாருங்க. தி HCF ஆஃப் 4 into 27 into 3125 கமா அப்புறம் செகண்ட் டைம் இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் தேர்ட் இது கொடுத்துருவாங்க. இதனுடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரி, முதல்ல இங்க என்ன இருக்கு பாருங்க, இதெல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இது எழுதலாம். 4 இருக்குது, அது என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம், அதான் 4. அடுத்து 27 இருக்குது, 3 கியூப்னு எழுதலாம். 3 into 3 9, 9 into 3 27. அடுத்து 3125 இருக்குது, அது எப்படி எழுதலாம்னா 3125 டானாவத்தில் போடுங்க. பண்ணீங்கன்னா 5ங்களா? ஃபர்ஸ்ட் 6 5 are 30, ரிமைண்டர் 1, 2 5 are 10, ரிமைண்டர் 2, 5 5 are 25. மறுபடியும் 5, 1 5 is 5, ரிமைண்டர் 1, 2 5 are 10, ரிமைண்டர் 2, 5 5 are 25. மறுபடியும் 5, 2 5 are 10, ரிமைண்டர் 2, 5 5 are 25. மறுபடியும் 5, 5 5 are 25. இப்போ எத்தனை வருது? 1 2 3 4 5 இன்ட்டு 5 பவர் 5. ஓகேங்களா? சரி, இது முடிஞ்சு. இப்போ செகண்ட் டைமுக்கு வரீங்க. 8 இருக்குது, அதை 2 கியூப்னு எழுதலாம். இன்ட்டு 9 இருக்கு, அதை 3 ஸ்கொயர் எழுதலாம். இன்ட்டு 25 இருக்குது, 5 ஸ்கொயர் வரும். இன்ட்டு 7. தேர்டுக்கு வாங்க. 16 இருக்குது, 16னா 2 பவர் 4 எழுதலாம். சரிங்களா? 16னா 4 ஸ்கொயர் கூட எழுதலாம். ஆனால் அப்படி எழுதலைன்னா 2 into 2 4 4 into 2 8 8 into 16 அப்படி எழுதுங்க. 2 பவர் 4 எழுதுங்க. சரிங்களா? ஏன்னா காமனாக வரணும் அதுக்காக. 81 இருக்குது, அதை 3 பவர் 4 எழுதலாம். 3 into 3 9, 3 into 3 9 99 81. அடுத்தது 5 இருக்குது, அது 5 தான் எழுதிங்க. இன்ட்டு 49 இருக்குது, அதை 7 ஸ்கொயர் எழுதலாம். 7 into 7 49. இப்போ நம்ம HCF தான் கேட்குறாங்க. HCF எழுதணும். HCF என்னன்னா என்ன பண்ணணும்? காமனா இருக்கிறதுல எது பவர் ரொம்ப கம்மியாகுது HCF அதுதான். சரிங்களா? 2 ஸ்கொயர், 2 கியூப், 2 பவர் 4 இது மூணுத்துலையும் பாருங்க 2 எழுதிங்க. பவர்ல 4 3 2 எது கம்மியாகுது? பவர் 2, 2 ஸ்கொயர் எழுதிங்க. HCFனா பவர் கம்மியாக எழுதணும், LCMனா பவர் அதிகமாக எழுதணும். சரிங்களா? சரி, அடுத்தது வாங்க. 3 3 3 இருக்குது, இன்ட்டு 3 எழுதிங்க. எது பவர் கம்மியாக? 3 ஸ்கொயர் தான் பவர் கம்மி. இப்போ 3 ஸ்கொயர் எழுதிங்க. இன்ட்டு அடுத்தது 5 இருக்குது, 5 5 ஸ்கொயர் 5 பவர் 5 இருக்குது. எது பவர் கம்மி? 5 பவர் 1 தான். ஒரே ஒரு டைம் 5 இன்ட்டு 5 எழுதிட்டீங்க. சரிங்களா? இங்க 7 ஸ்கொயர் இருக்குது, 7 இருக்குது. ஆனா இங்க இல்லையா 7? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான், மூணுத்துலயுமே இருக்கணும். அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? சரி, அப்போ 7 இங்க ரெண்டுத்துல இருக்குது, இங்க இல்லை. அதனால அதை விட்டுருங்க. இதை மல்டி பண்ணுங்க. 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 5 அப்படி எழுதிங்க. 5 45, 45 into 4, 45 into 4, 0 to 8 20 0 to 4 16 180. ஆன்சர் என்னது? 180. சரிங்களா? இந்த HCF என்னது? 180. என்ன ஆன்சர்? ஏ. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் 8வது கணக்கு. HCF ஆஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் இது ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீபேவா இருக்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டோம். செகண்ட் டைமுக்கு வாங்க. செகண்ட் டைம் என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது. இதை இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் 4னா ஒய் ஸ்கொயர் பவர்ல ஸ்கொயர் எழுதலாம். ஓகேங்களா? சரி, எழுதியாச்சு. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. அப்போ ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் தான் ஏ, ஒய் ஸ்கொயர் தான் பி. சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் 9வது கணக்கு. ஃபைண்ட் தி HCF ஆஃப் கொடுத்துருவாங்க. 1/2 3/4 5/6 7/8 9/10 1/12. இதோட வேல்யூ HCF என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HCF ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்தாங்கன்னா HCF டிவைடட் பை LCM. சரிங்களா? LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறது அப்படியே எழுதணும். LCM டிவைடட் பை HCF. சரியா? எது மேலே கேட்குறாங்களோ அது மேலே ஃபர்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? மேலே இருக்கிற நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கலாம்? HCF கண்டுபிடிக்கலாம். நியூமரேட்டர்லாம் HCF கண்டுபிடிக்கலாம். 1 3 5 7 9 அப்புறம் 1. இது பார்த்தோன்னே சொல்லலாம் இதுக்கு HCF என்னன்னு. 1ன்னு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல அதோட HCF வந்து 1 தான். சரிங்களா? அது என்ன காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. மேலே HCF வந்து 1 எழுதிட்டோம். வகுத்தல் LCM கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்குலாம் LCM கண்டுபிடிச்சலாம். 2 4 6 8 10 அப்புறம் 12 இருக்குது. சரிக்கு LCM கண்டுபிடிக்கலாம். என்ன LCM? ஃபர்ஸ்ட் 12 அடிக்கலாம் ஒரு டைம். 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 12. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 12 1 1 3ன்னு வரும். 2 2 4 5 3 2 6. அவ்வளோதான். வேற காமனாக என்ன இருக்குது? 2 இடத்துல 1 1 வந்துச்சு. 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. அப்போ 3ஆல 1 1
ஒரு முறை ஒரு மூவ் 2 அப்படியே எழுதிக்கலாம் 5 அப்படியே எழுதிக்கலாம் ஒரு மூவ் சரியா மறுபடியும் 2 மறுபடியும் 5 பண்ணலாம் சரிங்களா அதான் 2 எங்கேயும் ரிப்பீட் ஆகல 5 எங்கேயும் ரிப்பீட் ஆகல அப்போ டேரெக்டாக அப்படியே மல்டி பண்ணி தான் 22 4 43 12 இன்ட்டு 2 24 இன்ட்டு 5 வரும் 5 + 20 ரிமைனிங் 2 10 120 சரிங்களா அப்போ எல்சிஎம் என்னது 120 சரிங்களா ஆன்சர் 1/120 டி ஆன்சர் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா HCFன்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுலாம் LCM கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும் ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா என்ன கொடுத்துறாங்களோ அதான் மேலே வரும் கீழே இதுக்கு ஆப்போசிட் சரிங்களா எல்சிஎம் கேட்டாங்கன்னா இங்க மேலேயும் அதே எல்சிஎம் கீழே அதுக்கு ஆப்போசிட் HCF வரும் சரிங்களா நெக்ஸ்ட் 10வது கணக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க இதனுடைய ஜிசிடி கண்டுபிடிக்கணும் சரிங்களா HCF தான் இது இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி இருக்கு இப்போ 2 இங்க எடுத்து மல்டி பண்ணுங்க 2 இங்க மல்டி பண்ணி என்ன வரும் 2 × 1 2 வரும் மல்டிபிள் பண்ணா 2 ஆட் பண்ணா -1 அது மாதிரி ஒரு நம்பர் மல்டி பண்ணா -2 ஆட் பண்ணா -1 1 × 2 சரிங்களா மல்டிபிள் பண்ணா -2 ஆட் பண்ணா -1 வரும் அப்போ இங்க மைனஸ் பண்ணினா தான் ரெண்டு ஆட் பண்ணினா -1 வரும் சரிங்களா இப்போ முன்னாடி x முன்னாடி 2 இருக்குது அப்போ மிடில் டேர்ம் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்போ 2x² என்ன எழுதணும் 1 - 2 இருக்குங்களா ப்ளஸ் x எழுதணும் -2x எழுதணும் -1 அப்படி எழுதிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைமோ லாஸ்ட் டைமோ அப்படி எழுதிக்கணும் நடுவில் இருக்கிற -x தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்றோம் x - 2x ஓகேங்களா சரி இப்போ இதுல இருந்து என்ன எடுக்கலாம் x எடுக்கலாம் அப்போ 2x + x எடுத்தீங்கன்னா 1 இதுல இருந்து மைனஸ் எடுக்கலாம் 2x + 1 இந்த 2x + 1 இங்கேயும் 2x + 1 தான் வரும் ஓகேங்களா ரெண்டு 2x + 1க்கு ஒரு 2x + 1 எழுதிக்கலாம் x - 1 ஓகேங்களா முடிஞ்சு செகண்ட் நம்பருக்கு வாங்க இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த 4 எடுத்து இங்க மல்டி பண்ணுங்க என்ன வரும் 12 வரும் சரிங்களா x முன்னாடி 4 இல்லைன்னா பிரச்சனை இல்லை 4 இருக்குது 12 வருது மல்டி பண்ணா 12 ஆட் பண்ணா 8 என்ன வரும் 6 2s are 12 ஆட் பண்ணீங்கன்னா 8 வந்துருச்சு ஓகே இப்போ மிடில் டைம் தான் ஸ்ப்ளிட் பண்றோம் இப்போ 4x² + 8x இருக்குது அதை தான் என்ன எழுதுறோம் +6x + 2x +6x + 2x +3 அப்படி எழுதிங்க ஓகேங்களா சரி இது வந்து என்ன எடுக்கலாம் 2x எடுக்கலாம் 2x² 4x² 2x எடுத்தோம்னா மீதி 2x ப்ளஸ் இங்கே 2x எடுத்தோம்னா 3 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 2x + 3 2x + 3 ஓகேங்களா இருக்கிறது அப்படியே எழுதி ரைட் பண்ணிருக்கு எதுவும் கம்மியாக எடுக்கல ரெண்டு 2x + 3க்கு ஒரு 2x + 3 எழுதிக்கலாம் என்ன வரும் 2x + 1 ஓகேங்களா ரெண்டுத்துல காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க அதான் ஜிசிடி 2x + 1 இதுலேயும் இருக்குது இதுலேயும் 2x + 1 இருக்குது சரிங்களா அப்போ ஜிசிடி என்னது 2x + 1 ஓகேங்களா எங்கே இருக்கு பாருங்க ஏன் சரிங்களா 10 சமாச்சு சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி HCF ஆஃப் HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இங்க பாத்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு கேக்குறாங்க 3 டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா ரெண்டாவது இது மூணாவது இப்போ மூணுத்துலயும் காமனா இருக்கிறது தான் எடுக்க போறோம் மீப்பெரு 1னா அதுதான் HCFனா சரி HCF = இங்க பாருங்க மூணுத்துலயும் காமனா 2 இங்க இருக்கு இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு அப்போ 2 எழுதிங்க சரிங்களா பெருக்கல் 3 இருக்கா பாருங்க இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்குங்களா இல்ல இதுல 3 இருக்கு இதுல 3 இருக்கு இதுல 3 இல்ல சரிங்களா காமனா இருக்கிறது மட்டும் தான் எழுதணும் HCFனா அதாவது அடுத்து 5 பாருங்க இங்க 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு இங்கேயும் 5 மூணுத்துலயுமே 5 இருக்கு இப்போ 5 எழுதிங்க சரிங்களா பெருக்கல் 7 இருக்கா பாருங்க இங்க 7 இருக்கு இங்கேயும் 7 இருக்கு இங்கேயும் 7 இருக்கு மூணுத்து நம்பர்லயுமே 7 இருக்கு அப்போ 7 எழுதிங்க ஓகேங்களா இருக்கிறதெல்லாம் எழுதிட்டோம் 3 மட்டும் ரெண்டுத்துல தான் இருக்குது மூணாவது இதுல நம்பர்ல இல்ல அதனால 3 விட்டுட்டோம் சரி இப்போ எழுதிட்டோம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ போவான்னா இங்க இருக்கிற பவர்ல இப்போ 2 எழுதிருக்குன்னா இங்க 2ல இருக்கிற பவர்லயே எது கம்மியான பவர் அதுதான் எழுதணும் சரிங்களா இந்த 2 எழுதிட்டோம் எது கம்மின்னு பாருங்க இது 2 கியூப் இது 2² இது 2 கியூப் எது மூணுத்துல எது கம்மி 2² தான் கம்மி சரிங்களா அப்போ 2² எழுதிக்கிறீங்க இதை தான் நம்ம இங்க எழுதிருக்கோம் சரிங்களா அடுத்தது 3 தான் எழுதல அடுத்தது 5 பாருங்க இங்க 5 இருக்கு இங்க 5 இருக்கு இங்க 5 இருக்கு இது மூணுத்துல எது கம்மி இது 5 கியூப் இது 5² இது 5 சரிங்களா அப்போ 5 மட்டும் எழுதிக்கிறோம் சரிங்களா பாருங்க 7/4 7/6 7/2 இது மூணுத்துல எது கம்மின்னு பாருங்க அடுக்கல 7² தான் கம்மி அப்போ 7² எழுதிட்டோம் சரிங்களா இருக்கிற மூணுத்துல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும் எழுதிட்டு அடுக்கல எது கம்மியோ அது எழுதுறோம் சரிங்களா HCFனா அடுக்கல கம்மியாகிறது மட்டும் எழுதுறோம் சரிங்களா சரி இதை பெருமிங்கன்னா ஆன்சர் 2² 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7² என்னது 49 5 எவ்வளோ 20 20ஐயும் 49ஐயும் பெருக்குங்க 20 49 பெருக்குங்க 0 2 18 8 மிச்சம் 1 2 8 1 9 980 அதுதான் HCF சரிங்களா இதுக்கு HCF என்னது மீ 980 ஏ ஆன்சர் சரிங்களா சரி இது டிஎன்பிஎஸ்சி அடுத்த சம் பார்க்கலாம் ஒரு 10 சம் பார்க்கலாம் சரிங்களா செகண்ட் சம் சரிங்களா ஃபைண்ட் தி HCF ஆஃப் கொடுத்துருக்காங்க மீ போ வா காண்க
சரி, இப்போ ஒன்னா காமனா இருக்கிற நம்பர் மட்டும் எழுதணும், பொதுவா இருக்கிற நம்பர் மட்டும் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 2 கியூப் சரிங்களா. ரெண்டாவது நம்பர் 3 ஸ்கொயர், மூணாவது நம்பர் 4 இருக்குது, அதை 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம் சரிங்களா. நாலாவது நம்பர் 5, அஞ்சாவது நம்பர் 15 இருக்குது, 3 இன்ட்டு 5 எழுதலாம், 15 3 இன்ட்டு 5 எழுதலாம் சரிங்களா. எழுதிட்டோம். இங்க 2 இருக்கு, மீதி எல்லாத்துலயும் 2 இருக்குதா? இல்ல, இங்க மட்டும் தான் 2 இருக்குது. இங்க 3 இருக்கு, இங்க 3 இல்ல, இங்க 3 இல்ல, இங்க 3 இல்ல, இங்க மட்டும் தான் இருக்குது. சரி, 2 3. அடுத்த நம்பர் என்னது 5, 5 இங்க இருக்குது, இங்க இருக்குது, நான் இங்க இல்ல சரிங்களா. ஒரு நம்பர் எடுத்தோம்னா அது எல்லா டைம்லயும் இருக்கணும், 5 டைம்லயும் இருக்கணும். அதுதான் HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்பெரு பொது வகுத்தி சரிங்களா. அப்ப இதுல இருக்கிற நம்பரு அதுலலாம் இல்ல, அப்போ HCF இல்ல. காமனா எந்த நம்பரும் இல்ல. அப்படின்னா காமனா எந்த நம்பரும் இல்லைன்னா அதனுடைய HCF என்ன வரும்? மீப்பெரு பொது வகுத்தி 1ன்னு வரும் ஆன்சர் சரிங்களா. ஆன்சர் என்ன? சி என்னது? சி தான் ஆன்சர் 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூணாவது கணக்கு சரிங்களா. ஃபைண்ட் தி HCF ஆஃப் மீப்பெரு பொது வகுத்தி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கிட்டும். இப்போ முதல் நம்பரு, ரெண்டாவது நம்பரு அண்டு மூணாவது நம்பர் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 4ன்னு இருக்குது. இப்போ 4ன்னா ஆன்சர், இப்போ 4ன்னா எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர், முதல் லைன் தான் எழுதுறேன் சரிங்களா. 4ன்னா 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். பெருக்கல் 27 இருக்குது, 9 9 3 27, அதாவது 3 கியூப் ஓகேங்களா. பெருக்கல் 3125 இருக்குது சரிங்களா. அதை கொஞ்சம் டனாவத்தல் மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம். 3125 டனாவத்தல் பண்ணிங்கன்னா 5 தான் சரிங்களா. 5ஆல் பண்ணலாம். 6 30 மீதி 1, 2 10 12 10 மீதி 2 5 25, மறுபடியும் 5ஆல் 4 5 மீதி 1 12 வருது, 2 10 மீதி 2 25 வருது, 25. அடுத்தது 5ஆல் 2 10 மீதி 2 வருது, 5 25, திருப்பி 5ஆல் 5 25, 1 2 3 4 5. இப்போ 3125னா 5னுடைய அடுக்கு 5 எழுதிட்டோம் சரிங்களா. அடுத்து கீழே வாங்க, 8ன்னு 8ன்னா 2 கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா. எல்லாம் பகாயன் காரணியா எழுதிட்டா கொஞ்சம் நல்லது. 2ன்றது பகாயன், 3ன்றது பகாயன், 5ன்றது பகாயன், அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா கண்டுபிடிக்கிறது. 3 ஸ்கொயர் எழுதலாம். அடுத்தது ரெண்டாவது லைன் தான் எழுதுறேன், 25ன்னு இருக்குது, அது 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இன்ட்டு 7ன்னு அது 7 தான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே. மூணாவது லைனுக்கு வரீங்க. சரி, 16ன்னு 16னா என்ன எழுதலாம்? 2 2 4 4 8 8 16, 2னுடைய அடுக்கு 4ன்னு எழுதலாம். பெருக்கல் 81, 81 9 9 27 27 3 81, 3 பவர் 4ன்னு எழுதலாம் சரிங்களா. 81னா 3 பவர் 4 இன்ட்டு 5ன்னு 5 அப்படி எழுதிங்க. 11 அதையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவும் பகாயன் தான். 11 பிரிக்க முடியாது, 11 அப்படி எழுதிங்க. 49ன்னு அது என்ன எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாம். 7 ஸ்கொயர் 49, 7 49. சரி, 3 நம்பர் எழுதிட்டோமா, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ HCF மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கலாம். என்னென்ன நம்பர் இருக்குதோ எல்லாத்தையும் எழுதுங்க. 2 3 2 2 எழுதுங்க. அப்புறம் பவர்ல பேசிக்கலாம். 3 இருக்குதுங்களா? 3த்துலயும் இருக்குது, பெருக்கல் 3 எழுதுங்க. அடுத்தது 5 இருக்குதுங்களா? எல்லா 3த்துலயும் பெருக்கல் 5 போட்டுங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். அடுத்தது 7 இங்க தான் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர்ல 7 இல்லை, அப்போ 7 எழுதாதீங்க, விட்டுருங்க. சரி, 11 இங்க இருக்குது, இங்க 2த்துல இல்லை, அப்போ அது எழுதாதீங்க, விட்டுருங்க. HCF என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ 2ன்னு எழுதுறீங்களா, 2னுடைய அடுக்குல எது கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு பொது வகுத்தினா கம்மியாகிற அடுக்கு தான் எழுதணும். இங்க 4 இருக்குது, இங்க 3 இருக்குது, இங்க 2 இருக்குது, அப்போ 2 தான் எழுதணும். 2 ஸ்கொயர், 2னுடைய அடுக்கு 2. இது 3 இருக்குது பாருங்களா, இது 3 பவர் 3, இது 3 ஸ்கொயர், இது 3 பவர் 4. அடுக்குல எது கம்மியாகுது? 3 ஸ்கொயர் தான் சரிங்களா. அப்போ 3 ஸ்கொயர் சரிங்களா. அடுத்து 5 வாங்க, 5 பவர் 5, 5 பவர் ஸ்கொயர் 5 சரிங்களா. 5னுடைய அடுக்கு இதுதான் 1, 5 தான் கம்மி இருக்கிறது, அப்போ 5 அப்படி எழுதி சரிங்களா. இது சால்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆன்சர். 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9 இன்ட்டு 5 அப்படி எழுதிங்க சரிங்களா. 9 நாள் 36, 36 இன்ட்டு 5 180. ஓகேங்களா. சரி, ஆன்சர் என்னது? ஏ ஆன்சர். ஓகேங்களா. சரி, பொறுமையா போடுங்க, அடுத்த பார்க்கலாம். சரி, 4வது கணக்கு. ஃபைண்ட் தி HCF ஆஃப் மீப்பெரு பொது வகுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல பின்னத்துல கொடுத்தாங்கனாவே HCF கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து HCF டிவைடட் பை LCM தான் ஃபார்முலா. சரி, மீப்பெரு பொது வகுத்தி டிவைடட் பை மீச்சிறு பொது மடங்கு இதுதான் ஃபார்முலா சரிங்களா. LCM வேணும்னா LCM ஈக்குவல் டு LCM மேல எழுதிக்கணும், HCF கீழே எழுதணும் சரிங்களா. பாருங்க, மேல ரெண்டும் இங்க என்ன வருதோ அதான் இங்க அப்படின்னா வச்சுக்கோங்கன்னா மறக்காது சரிங்களா. சரி, இப்போ HCF கண்டுபிடிக்க மேல இருக்கிற நம்பருக்கலாம், கீழே இருக்கிற நம்பருக்கலாம் LCM கண்டுபிடிக்கும் சரிங்களா. இப்போ HCF தான் கேட்குறாங்க. இப்போ 2 8 64 10 இதுக்கெல்லாம் HCF, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மீப்பெரு பொது வகுத்தி எல்லா நம்பர்லையும் ஈக்குவலா வகுக்கணும், அந்த நம்பர் மட்டும் சொல்லணும். 2ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. 4 2, அப்புறம் 4 2 8, 3 2 6, 2 2 4, அப்புறம் 2 10. அவ்வளோதான், வகுத்துட்டோம், 2ஆல வகுத்துட்டோம். இதுக்கு மேலே காமனா ஏதாவது வகுக்குமா? வகுக்காது. ஏன் வகுக்காது? 1 வந்துருச்சு, அதுக்கப்புறம் எப்படி காமனா வகுக்கும்? வகுக்காது. சரி, அப்போ பொதுவாக எதுவும் வகுக்க முடியாது. அப்போ HCF மேலே கண்டுபிடிச்சோம். HCF என்னது? 2. அப்போ ஈக்குவல் டு மேலே என்ன போட்டுக்கலாம்? 2 எழுதிக்கலாம், வகுத்தல். இப்போ LCM வேணும், கீழே இருக்கிற நம்பருக்குலாம் LCM கண்டுபிடிக்கலாங்களா. செக் இருக்கிற நம்பர் எழுதுங்க பார்க்கலாம். 3 9 81 27. இப்போ வகுங்க பார்க்கலாம். 3ங்கிறதுனால 3ஆலே வகுத்துருங்க.
சரி, ஒரு மூணு மூணு 9, இங்க 2 6, மீதி 2 7 21, இங்க 9 27. மறுபடியும் 3ஆல வகுக்கலாம். இங்க 1 தான், 1 9 27, இங்க 3 9. மறுபடியும் 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தீங்கன்னா 1 1 3 9, ஒரு 3. அவ்வளவுதான். திரும்பி 3ஆல போட்டு 3 எழுதலாம். அதான் எல்லாம் 1 1 ஆச்சு, 3 மட்டும் தான் இருக்குது. பெருக்கிங்க. 3 9 9 27, ஒரு 3 பெருக்கணும். 27 × 3 என்ன வரும்? 81 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? எல்சிஎம் என்னது? 81 கீழே 2/81. அதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, டி ஆன்சர். ஓகேங்களா? ஈஸி சம். இந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்கன்னா ஈஸி. சப்போஸ் எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா மேல இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை கீழே இருக்கிற நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் 5வது கணக்கு. சரிங்களா? ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் மீ பெரு பொது வகுத்தி 1.08, 0.36 and 0.9. இது மூணுத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் பார்க்கணும். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்க 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதிகபட்சமா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். சரிங்களா? இப்போ இதை 100ஆல பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 108ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை 100ஆல பெருக்கினீங்கன்னா 36ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதை 100ஆல பெருக்கினீங்கன்னா ஒரு ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி இருக்குது, ஆனா நம்ம 100ஆல பெருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 90ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால புள்ளி எடுத்துட்டு 108, இங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால புள்ளி எடுத்துட்டு 36, 100ஆல பெருக்கணும். இதை 100ஆல பெருக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புரியுது, அதனால 9 போட்டு பக்கத்துல ஒரு 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? 90. இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 100ஆல பெருக்கிருக்கோம். அதுதான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு மீப்போவா கண்டுபிடிச்சிட்டு 100ஆல என்ன பண்ணிடணும்? வகுத்தணும். ஓகேங்களா? சரி, கண்டுபிடிக்க போகலாம். ஹெச்சிஎஃப்னா காமனா வகுக்கிறது மட்டும் 2ஆல வகுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஹையஸ்டா 4ஆல கூட வகுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம 2ஆலே போகலாம். அது 2 10, அப்புறம் 4 2 8, இங்க 1 2 8 2 16, இங்க 4 2 8, மீதி 1 2 10. சரி, இப்போ 3ஆல வகுக்கலாம். சரி, 1 3, அப்புறம் 2 வரும், 8 24, இங்க 6 18, இங்க 1 3, மீதி 1 5 15. சரி, மறுபடியும் எதால வகுக்கலாம்? 3ஆல. 6 18, 2 6, 5 15. சரிங்களா? வேற ஏதாவது வகுக்கலாமா? 2ஆல இது 2ஆல வகுக்கும், இது 2ஆல வகுக்கும், இது 2ஆல வகுக்க முடியாது. சரிங்களா? அப்போ அவ்வளோதான், விட்டுருங்க. அப்போ இருக்கிறதே இவ்வளோதான். சரிங்களா? 2 × 3 × 3. அப்போ HCF ஈக்குவல் டு 2 6 6 18 18ன்னு வந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல தானே பெருக்கணும். இப்போ 100ஆல வகுத்தணும். அதுதான் HCF. ஓகேங்களா? 100ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 8 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிச்சணும். 0.18. அதான் சி ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? பொறுமையாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் 6வது கணக்கு. ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் மீ போவா மீ பெரு பொது வகைன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்பர் மட்டும் எழுதுங்க. 9 18 27. சரிங்களா? 9 18 27. இப்போ காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். பொது வகுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். 3ஆல வகுக்கலாம். சரிங்களா? 3 9, 6 18, 9 27. மறுபடியும் 3ஆல வகுக்கலாம். 1 3, 2 6, 3 9. ஓகேங்களா? அவ்வளோ, இதுக்கு மேலே பொதுவாக எதுவும் வகுக்க முடியாது. அப்போ என்னது? 3 3, என்னது? 3 9. அப்போ HCF ஈக்குவல் டு 3 × 3 9 எழுதிட்டோம். சரிங்களா? ஏ ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா? இல்லை, காமனா இல்லை. அப்போ அதை விட்டுருங்க, ஏ ஸ்கொயர் விட்டுருங்க. பி ஸ்கொயர் இங்கே இருக்குது. இங்கே இருக்குதா? இருக்குது. அங்கே இல்லை. சரி, மூணுத்துலேயும் இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். அடுத்தது அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்கே இருக்குது. இந்த பி ஸ்கொயர் தான் இருக்குது. இங்கே ஏ ஸ்கொயர் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே ஏ ஸ்கொயர் இல்லை, இங்கே பி ஸ்கொயர் இல்லை. ஓகேங்களா? இப்போ காமனாக வேற எந்த நம்பரும் இல்லை. அப்போ HCF மீ பெரு பொது வகுத்து என்னது? 9. அது ஏ ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ம ஃபைண்ட் தி HCF ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா? இதில் பாருங்க 4 8 16 இந்த நம்பருக்கு மட்டும் முதல்ல HCF கண்டுபிடிக்கணும். 4 8 16 என்ன வரும்? 2ஆல வகுக்கிறேன். 4ஆல கூட வகுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, நான் ப்ரைம் ஃபேக்டர் பகா என்ன வகுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் வகுக்கிறேன். சரி, 2 2 4, இங்கே 4 2 8 8 2 16, மறுபடியும் 2ஆல 1 2 2 2 4 4 2 8. ஓகேங்களா? அவ்வளோதான், 1 வந்துருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே வகுக்க முடியாது. 2 2 என்னது? 4. HCF ஈக்குவல் என்னது? 4 எழுதிட்டீங்க. சரி, நெக்ஸ்ட் மற்ற நம்பர்லாம் PQR இதில் இருக்கு, இதுலேயும் PQR இருக்கு, இதுலேயும் PQR இருக்கு. இப்போ PQR சரிங்களா? எழுதிட்டோம். பொதுவாகிறது மட்டும் எழுதணும், ஐடியா. சரி, பிக்கு ஸ்கொயர் இருக்கு, பி கியூபு, இங்கே பி ஸ்கொயர். இப்போ எது கம்மி? பி ஸ்கொயர் தான். ஓகேங்களா? பி ஸ்கொயர் எழுதிட்டோம். கியூ கியூபு, இது கியூ ஸ்கொயர் கம்மி, இது கியூ பவர் 4. சரிங்களா? எது கம்மி? கியூ ஸ்கொயர் தான் கம்மி. இப்போ கியூ ஸ்கொயர் எழுதிக்கிறீங்க. இது இங்கே ஆறு, ஆர் ஸ்கொயரு, ஆர் ஸ்கொயரு. இப்போ ஆறு தான் கம்மி, அடுக்கல 1ங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆறு. சரிங்களா? 1.
4 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r அதான் ஆன்சர். 4 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r பி ஆன்சர். சரிங்களா? அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் 8வது கணக்கு. அதேதான் HCF கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இது. சரிங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் y ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. அப்போ இது என்ன வரும்? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னா x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்பருக்கு வந்து x பவர் 4 மைனஸ் y பவர் 4 இருக்குது. அது எப்படி எழுதுறோம்னா இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கல ஸ்கொயர் இங்க மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குங்களா, அதை வந்து ஒய் ஸ்கொயர் அடுக்கல ஸ்கொயர் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இது ஆப்ஷன் அப்படி இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டு பேருமே எக்ஸ் ஒரு 4 தான், மைனஸ் ஒய் பவர் 4 தான். ஏன் இப்படி எழுதிருக்குன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்ம்லாம். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர், பி வந்து ஒய் ஸ்கொயர். அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏ பிளஸ் பி என்ன எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி எழுதிட்டோம். இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது என்ன பண்ணுறோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதலாம். சரி, இது தாராளமாக இப்படி எழுதலாம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி எழுதலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது மட்டும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குங்களா, அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிங்க. ஓகேங்களா? சரி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. மறுபடியும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். நான் ஒரு ஏ பிளஸ் பினா எக்ஸ் பிளஸ் ஒய், ஏ மைனஸ் பினா எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது சார், அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். இந்த ஃபார்ம் வேற ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. சரி, இந்த டைம் இருக்கு, இந்த டைம் இருக்கு. சரிங்களா? சரி, ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது எதுன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஒய், ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் காமனாக வச்சுக்கலாம். பாருங்க, வேற எதனா இருக்கு இங்கே இல்லை, இது இங்கே இல்லை. இப்போ ரெண்டுத்துலையும் என்ன பொதுவாக எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறது தான் HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெருப்பொதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? சி ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இந்த கணக்கு தெரியணும்னா நல்லா ஃபார்முலா வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். கணக்கு ஃபைண்ட் தி HCF தான், அதே தான் மீப்பெரு வகுத்தி தான் கண்டுபிடிக்கலாம். இதுவுமே எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். எக்ஸ் இது வந்து எக்ஸ் பவர் என், இது எக்ஸ் பவர் என் பிளஸ் 1, இது எக்ஸ் பவர் என் பிளஸ் 2. இதை விட ஒரு 1 அதிகம், ஒரு எக்ஸ் அதிகம். இதை விட ஒரு எக்ஸ் ஸ்கொயர் அதிகம் இது. சரிங்களா? மூணுத்துலயும் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அடுக்குல பார்த்தீங்கன்னா என் பிளஸ் 1 என் பிளஸ் 2. HCFனா என்ன சொல்லியிருக்கேன்? எது அடுக்கு கம்மியாகுது அதுதான் இருக்கும். இப்போ அடுக்கு கம்மியாகிறது என்னது? என். அப்போ HCF வந்து என்னது? எக்ஸ் பவர் என் தான். ஓகேங்களா? சரி, என்ன ஆன்சரு? எக்ஸ் பவர் என், ஏ ஆன்சர். இது வந்து ஈஸி சம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 10வது கணக்கு. இரண்டு எண்களின் விகிதங்கள் 3:4. அவ்வெண்களின் மீ பெரு பொது காரணி HCF 4 எனில் அவ்வெண்களின் மீச்சிறு பொது மடங்கு LCM காண்கன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி HCF கொடுத்தாங்கனாவே, ரேஷியோவும் HCF கொடுத்தாங்கனாவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். இப்போ இந்த 4 என்ன பண்ணணும்? ரெண்டுத்திலையும் பெருக்கணும். சரிங்களா? அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீ பெரு பொது மடங்கு. சரிங்களா? இப்போ 3:4 அதான் அவங்க கொடுத்துருக்கிறது. சரிங்களா? இங்க HCF என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 ரெண்டுத்துக்கும் பெருக்கணும். சரிங்களா? சரி, நாமும் 12 ரேஷியோ, நாங்க 16. ஓகேங்களா? HCF அப்படின்னாவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிறது தான் கொடுப்பாங்க. இப்போ 12 6 இதுதான் அந்த ரெண்டு நம்பர். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பர்னுடைய HCF தான் என்னது? 4. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. சரிங்களா? சரி, இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் நம்மளுக்கு தெரியும் 12 இன்ட்டு 16. 12 எழுதிங்க, இன்ட்டு 16 எழுதிங்க. HCF கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே 4 எழுதிங்க. LCM தான் கேட்குறான். சரிங்களா? மீசிமா தான் கேட்குறான், கண்டுபிடிக்கலாம். இப்போ 4யும் 16 கேன்சல் பண்ணலாம். 4யும் 16 என்ன வரும்? 4 16. இப்போ 12 4 மட்டும் தான் இருக்குது. 12 இன்ட்டு 4 என்ன வரும்? 48. இதான் வந்து என்னது? LCM. சரிங்களா? ஆன்சர் வந்து என்னது? 48. ஓகேங்களா? சரி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 சம்ஸ் நடத்திருக்கேன். சரிங்களா? 10 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.